சசிகலாவின் அரசியல் பயணம் பல தசாப்தங்களாக தமிழக அரசியலில் ஒரு நிழல் அதிகார மையமாகவும் பின்னர் ஒரு நேரடி அரசியல் ஆளுமையாகவும் உருவெடுத்துள்ளது. தற்போது அவர் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கி தென்னந்தோப்பு சின்னத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட தயாராகி வருகிறார். 1980களில் ஒரு வீடியோ கடை உரிமையாளராக தனது வாழ்க்கையை தொடங்கிய சசிகலா மாவட்ட ஆட்சியர் சந்திரலேகா மூலம் அப்போதைய அதிமுக கொள்கை பரப்பு செயலாளராக இருந்த ஜெயலலிதாவுக்கு அறிமுகமானார். ஜெயலலிதாவுடன் போயஸ் காட்டன் இல்லத்தில் குடியேறி அவருக்கு நிழலாகவும் நம்பிக்கைக்குரிய தோழியாகவும் மாறினார். ஜெயலலிதாவின் அரசியல் வெற்றிகளில் திரைக்கு பின்னால் இருந்து முக்கிய பங்காற்றியதாக கருதப்படுகிறது. ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த காலங்களில் மன்னார்குடி குடும்பம் என அழைக்கப்படும் சசிகலாவின் குடும்பத்தினர் அதிமுகவிலும் அரசாங்கத்திலும் பெரும் செல்வாக்கு பெற்று விளங்கினர். 1996 ஜெயலலிதாவுடன் சேர்ந்து சொத்து குவிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு சிறை சென்றார். 2011 கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டாலும் பின்னர் மீண்டும் ஜெயலலிதாவுடன் இணைந்தார். 2016 ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின் அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2017 பிப்ரவரி மாதம் முதலமைச்சராக பதவியேற்க தயாரான நிலையில் சொத்து குவிப்பு வழக்கில் உச்சநீதிமன்றம் 4 ஆண்டுகள் சிறை தண்டனையை உறுதி செய்தது. சிறை செல்வதற்கு முன் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக நியமித்தார். அவர் சிறையில் இருந்தபோது எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு இணைந்து சசிகலாவை அதிமுகவிலிருந்து நீக்கியது. 2021 சிறை விடுதலையை தொடர்ந்து அதிமுகவை மீட்டெடுக்கப் போவதாக அறிவித்தார். இருப்பினும் நீதிமன்ற தீர்ப்புகள் அவருக்கு சாதகமாக அமையவில்லை. அதிமுகவில் தனக்கான இடம் மறுக்கப்பட்ட நிலையில் மார்ச் மாதம் 2026 அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்கியுள்ளார். வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் தென்னந்தோப்பு சின்னத்தில் போட்டியிடுவதாக அவர் அறிவித்துள்ளார். சமீபத்திய நிகழ்வுகளின்படி அவர் திண்டிவனத்தில் தனது அரசியல் பயணத்தின் முக்கிய நிகழ்வுகளை தொடங்கியுள்ளார். மேலும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமையுமா என்ற கேள்விக்கு பொறுத்திருந்து பாருங்கள் என்ற ரீதியில மௌனம் காத்து வருகிறார் என்பது